ஹல்லேலூயா. நல்ல கொஞ்ச நேரம் நல்ல தேவனை ஸ்தோத்தரித்து அவர் துதிக்கும் போது அவர் பிரியப்படுகிறவர், அவர் துதிகளிலே வாசம் செய்கிறவர். நம் பிள்ளைகள் எங்கெல்லாம் அவரை துதிக்கிறோமோ, அவர் நாமத்தை நாம் உயர்த்துகிறோமோ, அங்கெல்லாம் தேவன் கடந்து வந்து நம்மளை பலப்படுத்துகிறவராய், நம்முடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்கிற தகப்பனாய் அவர் இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவர் உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து பண்ணுமா? இந்த வாழ்க்கைக்கு நீர் ஒருவர் போதுங்க, வாழ்க்கைக்கு நீர் ஒருவர் போதுங்க. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும். உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. பாடுவே நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவன் நீதானையா, எங்களுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பையால் வந்து பறித்து வந்தாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பையால் வந்து பறித்து வந்தாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. உணர்ந்து சொல்லுங்க, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை ஒன்று பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை ஒன்று பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. நன்மையும் கிருபையும்
கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். கோராவின் மனிதர் என்னை பின்தொடர்ந்தாலும் என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும் நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே. அழைத்தவர் தலைகுனிய விடுவதில்லையே. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே. அழைத்தவர் தலைகுனிய விடுவதில்லையே. உணர்ந்து என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே. அழைத்தவர் நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. இந்த பொல்லாத உலகத்தின் மத்தியிலும் மாற்றினாங்க. உலகத்தின் மத்தியிலும் மாற்றினாங்க. அறியாத ஒருவருடைய கரம் எனக்கு போதும். எனக்கு ஒருபோதும் அழைத்தவர் எங்களை தலைகுனிய விடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லினார். எங்களை அழைத்தவர் இருப்ப இல்லை. அந்தவர் என் கருவையெல்லாம் உருவாக முன்னே அந்தவர் என் தாயின் கருவிலே நான் உருவாக முன்னே எங்களை அழைத்தவர் அந்தவர். என் நேசருடைய அன்பு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறது. ஆண்டவர் எனக்காக இவ்வளவாய் தந்தருளி தன் குமாரனே அனுப்பி ஆண்டவர் எனக்காய் ஜீவனை விட்டு அந்த அன்பு என்னை அழைத்திருக்கிறது. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. எங்க பாப்போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழ்வே உங்க சமூகத்தை விட்டு. ஆண்டவரே எல்லாரும் கருத்து சொல்லுங்க. அப்பா நீங்க இருக்க எனக்கு பயமில்லை. நீங்க இருக்க ஒருபோதும் பயம் இல்லை ஆண்டவர். நீங்க எனக்கூட இருக்க நான் எங்க போகும் ஆண்டவரே. இந்த சமூகத்தை விட்டு நான் எங்க ஓட வேண்டாடி ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில இருக்கிற பட்சத்தில் நான் எங்க ஓட வேண்டாடி. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லை. அழைத்தவர் என் கூட இருக்க நாங்கள் எதை குறைத்து நாங்கள் கலந்து போவதில்லை.
உம்முடைய சமூகத்தை நாங்கள் வரும்போது நீர் ஒருவரே எங்களை எல்லா விதமான சூழ்நிலையிலும் எங்களை வீடு வைத்து எங்களை தப்பி வைத்து எங்களை பாதுகாத்து நடத்தி வர நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. இந்த உலகத்தின் மத்தியில தேவனுடைய அன்பு நிலையானது ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தாலும், நான் அந்நிய பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஆண்டவரே சத்தமிடுகிற ஆண்டவரே கைத்தாளத்தை போலவும் ஆண்டவரே வெண்கலத்தை போலவும் ஆண்டவரே நான் இருப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அந்த அன்பு எங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னார். தேவன அன்பு நாங்கள் நிலைத்திருப்போம் என்று சொன்னார். ஆண்டவரே அப்பா வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே அன்பில்லாதவர்கள் நாங்கள் தேவனை அறிய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அந்த தேவனுடைய அன்பு ஒன்று எங்கள் வாழ்க்கையில போதும் என்று சொல்லிடாதே, நாங்கள் தொடர்ந்து போட அடைத்தவர் ஒருபோது எங்களை தலைகுனிய நீர் விடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவரே நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து போக நீர் உதவி செய்ய. இந்த நாளில வந்து ஆராதித்த ஒவ்வொருவரோடு கூட தெய்வ பிரசன்னம் ஆண்டவரே கிடைக்க நன்றி. தொடர்ந்து நீரை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.